நான் அதை சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஏதோ அநாகரிகமானலாம் பேசாதீங்க, அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் சரியா இருக்காது. டிக்கெட்டுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் கொத்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷஃபி. இன்னைக்கு சட்டசபை பார்த்தீங்க அப்படின்னா சும்மா செம்மையா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா 2-3 நாளா என்னடா கொஞ்சம் டல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இல்லையா? இன்னைக்கு சிறப்பான செய்கையா இருந்துச்சு. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் இன்னைக்கு திமுக கட்சியை அப்படியே கொத்து புரோட்டா போட்டு விட்டாப்ல. வழக்கமாகவே திமுகவை பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சாலுமே அதை நாங்கள் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. எங்கே ஆதாரம் இருந்தால் காமிங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆதாரத்தை காமிச்சிட்டாங்கன்னா அப்படியா, அது பொய்யான ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இன்றைக்குமே வந்துட்டு ஆதாரம்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு அவங்க தான் சேதாரமாக போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கே தெரில போல இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாப்புல நம்ம கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எந்திரிச்சு சொன்னாப்புல, சும்மாவே ஆதாரம்னு கேட்குறாங்க, நம்ம அமைச்சர்கள் காட்டக்கூடிய ஆதாரத்துக்கே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. முதலமைச்சர்கிட்ட முழு ஆதாரமும் இருக்குது, அதை மட்டும் அவர் எடுத்து வெளியிட்டார்னா இவங்கெல்லாம் என்ன வாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. என்ன பேசினாலும் ஆதாரம் காட்டல அவர் சொல்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள் எழுந்து பேசுகிற போதே தவறு நடந்திருக்கலாம் என்று அவரே சொல்கிறார். முதலில் தவறு நடந்திருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டதற்கு ஒரு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆதாரங்களை நாங்கள் காட்டும் போதே இப்படி பேசுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. நான் கூட ராஜ்மோகன் பேசும்போது ஏதோ சும்மா தான் பேசுறாரு போல இருக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ராஜ்மோகன் பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்த உடனே சிஎம் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டாப்ல. சரி ரைட், இன்னைக்கு யாரெல்லாம் மாட்ட போறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் சிஎம் சார் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணி அந்த 3 டிபார்ட்மெண்ட்டுடைய ஃபைல்ஸை என்னுடைய டேபிளில் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல. அவர் ஏதோ சும்மா சொன்னார் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியில் இருக்கவங்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவர் ஒன்றும் சும்மா சொல்லலை, அந்த ஃபைல் உண்மையிலேயே ஏன் டேபிளில் தான் இருக்குது. நான் அதை சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. அது ஏதோ போற போக்குல அவர் சொல்லல, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. அந்த ஃபைலை மட்டும் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அதில் யார் எங்கெங்கே கை வச்சிருக்கா, என்னென்ன ஊழல் பண்ணியிருக்கா எல்லாத்தையும் வெளியே விட்டுருவேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, என்னை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணலை அப்படின்னாலும் இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண மாட்டேன்னு கிடையாது. எதை எந்தெந்த டைமில் எப்பப்போ ஓப்பன் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் கரெக்டான நேரத்தில் ஓப்பன் பண்ணி தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் கூட நினச்சேன்னா, வழக்கமாகவே திமுக சைட்லேருந்து சரி ஓகே சும்மாவாச்சு கத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல காட்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இப்பயும் ஏதாச்சும் கத்துவாங்க, இல்லை வெளிநடப்பாச்சு பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் இல்லை, எல்லாம் கப்சி பிடுக்காட்டாங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். அப்போ குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்குன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. சரி ரைட்டு, இப்போ ஏதாச்சும் வாயை விட்டு ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்லி ஒருவேளை சரி ரைட்டு ஆசைப்படுறாங்கல்ல, இப்போவே ஓப்பன் பண்ணிடுவோன்னு சொல்லி ஓப்பன் பண்ணாங்கன்னா யார் எதெல்லாம் மாட்டுவாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதனால தான் இந்த அமைதின்னு பேசுங்கன்றாங்க. ஆனா முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். வழக்கமாவே திமுக பாத்தீங்கன்னா சட்டசபையில வச்சு யாருக்கிட்ட அதிகமா அடி வாங்குவான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் வந்து சிஎம் சார் எந்திக்கிறாப்புலையோ அப்பெல்லாம் சிறப்பான செய்கையை அவர் ஒரு பக்கம் பண்ணி விட்டுருவாப்புல. அவரை மீறி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ராஜ்மோகன் அடிப்பாப்புல, இந்த பக்கம் ஆதவர்ஷன் அடிப்பாப்புல, இவங்க 2 பேரையும் மீறி சிடிஆர் மாதிரிலாம் பயங்கரமா அடிப்பாப்புல, அமைச்சர் ரமேஷ் ஒரு பக்கம் அடிப்பாப்புல. இப்படி இவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கெஸ்ட் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி யாரு கொடுப்பான்னு சொல்லி பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த். என்னங்க நீங்க பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். புஷி ஆனந்த் கிட்ட மட்டும் அடி வாங்கலன்னா திமுக இருக்கிற ஒருத்தருக்கும் அன்னைக்கு நைட்டு தூக்கமே வராது போல இருக்கு. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் மினிஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊழல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாப்ல. ஊழலை அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாற்றியது. இது எந்த கட்சி ஊழல் பண்ணிச்சு என்ன ஏது அப்படிங்கிற எந்த விவரத்தையும் சொல்லல.
வெறும் ஊழல் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாப்புல. உடனே திமுக இருக்கிற அம்புட்டு பேர், ஏய் அது அப்புறம் நம்மளை பத்தி பேசலாம், ஏய் ஊழலுங்கிற எங்களை ஏன்டா சும்மா சும்மா இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு புஷி ஆனந்த் ஊழல்னு தானங்க சொன்னாரு, வேற யாரு என்ன ஏது எந்த கட்சி எந்த உறுப்பினர்னு எந்த டீட்டெயிலும் சொல்லலையே. ஏன் இதுல மற்ற கட்சி இருக்கத்தானே செய்றாங்க, அதிமுகலாம் இருக்கத்தானே செய்றாங்க, அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா? ஊழல்னு சொன்ன உடனே நீங்க மட்டும் எதுக்கு குதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறு குறுக்குன்ற மாதிரி நீங்களே வாலண்டரா வந்து மாற்றீங்களே அப்படிங்கிற மாதிரி செமையா செஞ்சு விட்டுருந்தாப்புல. ஊழலை 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 அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாற்றியது. எந்த கட்சியை பத்தியும் நாங்க சொல்லல. இல்ல நீங்க ஊழல்னு நீங்க ஏன் நிக்கிறீங்க? எந்த கட்சியை பத்தியும் சொல்லல சார். அதிமுக அமைதியா இருக்குதுல்ல. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் கட்டி கொடுத்த அந்த வீடெல்லாம் எவ்வளவு பிரமாதமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து நாங்கள் ஆய்வில் போய் பார்த்தோம். பார்க்கும்போது பாதி பில்டிங் உடஞ்சி தொங்கிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கூட அங்கங்கே ஏதாச்சும் ஒன்று இருக்கும், சொந்தமாக கட்டும் போது அங்கங்கே இடியும் போது இது இடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குமே புஷி ஆனந்த் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சியை பிடிப்பீங்களா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கனவாக இருக்கும், நிஜத்தில் நீங்கள் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்குமே சிறப்பான செய்தியை செஞ்சு விட்டாப்புல. ஐயோலாம் என்னதீங்க, உறுப்பினர்லாம் நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சீங்க. நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். அண்ட் சும்மாவே சிஎம் சார் வாயை திறந்து பேச மாட்டாரா, அவர் எப்பதான் பேசுவாருன்னு சொல்லிட்டு டெய்லியும் அதே கேள்வி. ஆனால் சிஎம் சார் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சாருன்னா ஒரே ஓட்டமாக ஓடிட வேண்டியது, வெளியே போய் ப்ரெஸ் மீட்டில் கதற வேண்டியது, இல்லை ட்வீட் போட வேண்டியது, இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்குமே சிஎம் சார் இன்னைக்கு பதில் சொல்லிட்டாப்புல. அந்த பதிலை கேட்டு மூஞ்சி கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன பேசுன்னு சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அன்பா பாசமாக பேசுனதுனால தான் எங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. இன்னும் பேசுன்றாங்களே, இடைத்தேர்தல்லாம் வருது, 4 பேருக்கு 4 நல்லது நடக்குதுன்னு பார்க்குறேன், இல்லை வேணான்னா சொல்லுங்க பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்புல. நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. அண்ட் இதுக்கு முன்னாடி ஆட்சி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் இவ்வளவு ஆர்வமாக மக்கள் உட்காந்து பார்த்தது கிடையாது, யாரும் லைவ்லலாம் உட்காந்து பார்த்து அதை ஃபாலோ பண்ணதும் கிடையாது. இப்போ அந்த விஷயம்லாம் நடக்குது, மக்கள் எல்லாத்தையும் லைவ்ல உட்காந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. இதுக்கு தொடர்பாக ஏற்கனவே பல பிரச்சனைகள் வந்துச்சு. ஒரு வாட்டி டெலிகாஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏன் டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதும் ஆளுங்கட்சி தான். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுக சைடில் சட்டசபையில் வச்சு பயங்கரமான அடியெல்லாம் வாங்குறாங்க. வெளியே போனால் நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க போல இருக்கு. அதனால இந்த லைவை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சில வார்த்தைகள்லாம் வந்து சில பேர் பேசிக்கிறாங்க, உபயோகிக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் அவை நீக்கம் பண்ணிடுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்றீங்க. ஆனால் அதெல்லாம் பத்திரிகையாளருக்கு என்ன பண்ணுவாங்க, அதை அவை நீக்கம் பண்ணிட்டாங்கன்றதுனால அதை எழுதாமல் விட்டுருவாங்க. ஆனால் லைவ்ல டெலிகாஸ்ட் ஆக தானே செய்யுது, அதெல்லாம் மக்கள் பார்க்க தானே செய்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி ஏவா வேலு அவர்களும் சொல்லியிருந்தாரு, நேரு அவர்கள் நேற்றும் சொன்னார், இன்னைக்கு அந்த விஷயத்தை வந்து மறுபடியும் சொல்கிறாப்புல. ஆக மொத்தத்தில் லைவ் டெலிகாஸ்ட் ஏன் பண்ணலை அப்படிங்கிற கேள்வியை கேட்குறதும் அவங்க தான். இப்போ ஏன்பா லைவ்ல ஃபுல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறவங்களும் அவங்க தான். சரி, அதாவது அவையில் வச்சு உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறீங்க, அது வந்து அவை நீக்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப கான்சியஸா இருங்க. நீங்க தான் வந்து சொல்றீங்கல்ல நாங்க ரொம்ப நாகரிக அரசியல் பண்றவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறீங்கல்ல, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாகரிகம் மட்டும்தான், அநாகரிகமாலாம் எங்களுக்கு பேச தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவை நீக்கம் பண்ற அளவுக்கான வார்த்தைகளை நீங்க அந்த அவையில வச்சு யூஸ் பண்றீங்க? முதல்ல உங்களுக்கு ஒரு செல்ஃப் கட்டுப்பாடை கொண்டு வாங்க, கொண்டு வந்து எப்படி பேசணும் என்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா எதுக்கு அவை நீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வரப்போகுது. ஸோ அதை அவங்க வந்து பின்பற்ற மாட்டாங்களாமா. பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு, இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருப்பாரு போல இருக்கு, இங்க இருந்து யாராச்சும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஆப்போசிட் சைடுல பயங்கரமான கமெண்ட் எல்லாம் பாஸ் பண்றாங்க, நிறைய பேர் எஞ்சி கத்துறாங்க, யார் கத்துறா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்செல்லாம் கொஞ்சம் காமிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல இருக்கு. எவ்வளவு தூரம் அநாகரிகமா நடந்துக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கும் சேர்த்து நீங்க வந்து லைவ்ல அவங்களே சேர்த்து காட்டணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு கண்டனம் தெரிவித்து பேசிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சரளமாக கமெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க, பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண உடனே ராஜ்மோகன்லாம் எந்திரிச்சு அவ்வளோ கடுப்பாகி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இவங்க எப்படி யூஸ் பண்ணலாம், இதுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன்லாம் அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்காப்புல. என்ன வார்த்தை இது, பைத்திய மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதை தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும்.
கேட்டா நாங்க தான் நாகரிக அரசியல்னு சொல்லிட்டு திமுக இருக்கவங்க எல்லாம் பேசுறாங்க. இவ்வளவு கீழ்த்தரமான கமெண்ட் எல்லாம் சட்டசபையில வச்சு யாராச்சும் பாஸ் பண்ணலாமா? அதை பாஸ் பண்ணிட்டு ஏன் இதெல்லாம் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி அவங்களே கேட்கறாங்க. அதாவது இந்த பக்கத்தை காட்டுங்க அப்படிங்கிற சொன்னதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கோபம் வர வருதான். இது அநாகரிகமானலாம் பேசாதீங்க, அதெல்லாம் பேசாது, அதெல்லாம் சரியா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டசபையில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே நாங்கள் வெரி ஹாப்பி அண்ணாச்சி அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேரும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. இவ்வளோ ஏன் பல எம்எல்ஏக்கள் சிஎம் சாரை அந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அதுலேயும் ஒருத்தர்லாம் எங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் பொழுதுக்கு 1-2ன்னா பரவாயில்ல, இவ்வளவு நலத்திட்டத்தை அறிவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சட்டசபையே பயங்கர மகிழ்ச்சியா இருந்துச்சு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விசிக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள் சட்டசபையில வச்சு சிஎம் சார் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று வச்சிருப்பாப்ல. அதாவது என்கிட்ட சொந்தமா வாகனம்லாம் கிடையாது, வாடகை வாகனம் பிடிச்சி தான் நான் வரேன், 240 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் வர வேண்டியிருக்கு. எங்க ஊர் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் சுற்றளவு, அதுக்குள்ள வந்துட்டு போய் மக்களை பார்த்து சந்திச்சு ஹெல்ப் பண்ற அளவுக்கு எங்ககிட்ட வருமானம் இல்லை, அந்த அளவுக்கு காசு இல்லை. ஸோ இதுக்கு சிஎம் சார் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வெஸ்ட் வச்சிருந்தாப்புல. அதுக்கு கூட ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மொதல் தடவையா சட்டமன்றத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க எல்லாருக்குமே வாகனம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. அதுக்கான அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கான அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது புதுசாக வந்த இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க அப்படிங்கிற கிரைட்டீரியாலாம் கிடையாது. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே ஒரு கார் வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் கார் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த காருக்கு ஒரு டிரைவர் கொடுக்க போறாங்க. அண்ட் டிரைவர் மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த காருக்கான சர்வீஸ் காஸ்ட்டு, பெட்ரோல் காசு, இது எல்லாம் சேர்த்து 75,000 ரூபாய் மாசத்துக்கு கொடுக்க போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட அசிஸ்டன்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா, ஒரு அசிஸ்டன்ட் நீங்க வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 25,000 ரூபாய் காசு எக்ஸ்ட்ராவா கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட மாசம் 1 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்க போறாங்க, காரையும் கொடுக்க போறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும். ஸோ இது எல்லாமே வந்து சட்டமன்ற உறுப்பினர் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க, அந்த ஆட்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ண உடனே, அதாவது சட்டமன்றத்தில் இருந்த 50 சட்டமன்ற உறுப்பினர்களும் பயங்கர ஹாப்பினாச்சு தான். அண்ட் ஒரு எம்எல்ஏவுடைய சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,05,000 ரூபாய் சம்திங் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும், காரும் கிடைக்கும் போது. முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து. முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இருக்கு இல்லையா, அது இது வரைக்கும் வந்து 5 லட்சமா இருந்துச்சுல்ல, அந்த 5 லட்சத்தை 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, கிட்டத்தட்ட 5 மடங்கு உயர்த்தி 5 லட்சத்துல இருந்து 25 லட்சமா உயர்த்திருக்காங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டு தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். இது எவ்வளவு பெரிய குட் நியூஸ் தெரியுமா? ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாளா இந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் கொண்டு போய் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனோம்னா இல்ல நாங்க கிளைம் பண்ற அமௌண்ட் எங்களுக்கு இதுல கிடைக்காது, அதனால இதை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதனால இப்போ 25 lakhs வந்து அதை மாத்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால இனிமே நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை காமிச்சா கூட அவங்களால அதை கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் இதுக்கப்புறம் வந்து நீங்க டிக்ளைன் பண்ணக்கூடாது. முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை நீங்க வந்து எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த 5 லட்சத்தை 25 லட்சமா மாத்திருக்காங்க. அண்ட் அடுத்த திட்டம் யாருக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திருநங்கைகளுக்காக. திருநங்கைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சைக்காக மொத்தம் 7 மாவட்டங்களில், சென்னையில் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தருமபுரி, கன்னியாகுமரி அப்படின்ற 7 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு கீழே அவங்க இலவசமா சிகிச்சை பெற்றுக்கலாம். திருநங்கையர்களுக்கான மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு,
திருவாரூர், தருமபுரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், திருநங்கையா ஒருத்தங்க கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஆபரேஷனை பண்றதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த காசை கலெக்ட் பண்றதுக்காக அவங்க எவ்வளவு தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்குமே இப்ப முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அந்த திருநங்கைகள் எல்லாருமே அவங்களுடைய ஆபரேஷனை முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு கீழே அவங்க அதை பண்ணிக்கலாம். அந்த அடுத்த திட்டத்தை கேட்டு விவசாயிகள் 50 பேரும் பயங்கர ஹாப்பி. ஏன்னா ஆவின் பாலுடைய கொள்முதல் விலையை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயா வந்து உயர்த்திருக்காங்க. தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் 3,16,000 மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக 1 ரூபாய் உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தவும், ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. போன அரசு கிட்ட நாங்க எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், ஆனா கடைசி வரைக்கும் அந்த விலையை உயர்த்ததுக்கான எந்த முயற்சியும் அவங்க எடுக்கல. ஆனா தாவேக அரசு வந்த உடனே இந்த விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க. we are also very happy அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கர ஹாப்பி. ஆவின் பாலுடைய கொள்முதல் விலையை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயா உயர்த்தினதுல கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு லாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாசத்துக்கு 30 கோடி, வருஷத்துக்கு 360 கோடி. பட் இருந்தாலும் இது மூலியமா பயனடைறது எத்தனை லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 3.16 லட்சம் பேர் அப்படிங்கிறதுனால இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 3,16,000 மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிஎம் சாருடைய தொகுதி பெரம்பூர் தொகுதி அப்படிங்கிறதுனால பெரம்பூர் தொகுதிக்கு சிஎம் சார் அப்படி பெருசா என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கான விடையும் இன்னைக்கு கிடைச்சு போச்சு. ஸோ பெரம்பூர்ல என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 300 கோடி ரூபாய் செலவுல 400 பெட்ஸோட வேர்ல்டு லெவல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பயங்கரமான ஹாஸ்பிட்டலை வந்து நாங்க கட்ட போறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி குட் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அடிஷ்னலா மாணவர்கள் சேர்க்கை இடங்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படாத நிலையில் தரமான மருத்துவ சேவைக்கு தேவையான செவிலியர், மருந்தியல் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்கும் வகையில் அரசு மருத்துவ கல்லூரிகளில் ரூபாய் 351 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும். அது மட்டும் இல்லாம புதுசா 7 நர்சரி காலேஜையும் கட்ட போறோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 15 ஃப்ளோர் கொண்ட ஒரு பில்டிங்கை கேன்சர் பேஷண்ட்டுக்காகவே கட்ட போறாங்களாம். இதுக்காக அவங்க ஒதுக்கின அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 673 கோடி. இது மூலமா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை மேம்படுத்த போறாங்களா. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். சோ இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா இத்தனை குட் நியூஸை வந்து கொடுத்திருக்காப்ல. சோ இதனால சட்டசபையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் ஹாப்பி, மக்களும் பயங்கர ஹாப்பி, திருநங்கைகளும் ஹாப்பி, ஸ்டூடெண்ட்ஸும் ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி, விவசாய மக்களும் ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி பல குட் நியூஸை வந்து கொடுத்துருக்காரு. அதனால இன்னைக்கு சட்டசபையில் இருக்கக்கூடிய பல பேருடைய வயிறு வந்து பயங்கரமா எரிஞ்சிருக்கும். என்னடா இது, இவங்களை பத்தி கழுவி ஊத்தலாம்னு நினைச்சா, ஆனா இத்தனை குட் நியூஸ் கொடுத்து சட்டமன்றத்திலேயே 50 பேர் இவங்களுக்காக வந்து பாட்டெல்லாம் பாடி பயங்கரமா புகழ்ந்து தள்ளுறாங்களே, இதெல்லாம் நம்ம காதல கேட்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி திமுக கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் உட்கார்ந்து இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சும்மா வெளிநடப்புன்னு போவான், இதெல்லாம் கேட்காம இன்னைக்கு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு சட்டசபையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள். சில ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. கண்டிப்பாக அதை எடுத்து நான் அடுத்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோ தான் இன்னைக்கு வீடியோ. ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான சந்தர்ப்பத்தில் மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன். அந்த நியூஸ் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பாய் அண்ட் டேக் கேர். தடக்கு 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 தா கொஞ்சம் நிக்கிறோம். தடக்கு 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 தா